2005 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது விடுதலை புலிகள் அமைப்புக்கு பெசல் ராஜபக்ஷ பணம் வழங்கியதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா தெரிவித்துள்ளார். அத்துடன் வெள்ளை கொடியுடன் வந்த பொதுமக்களை சுட்டுக் கொல்லுமாறு உத்தரவிட்டதற்கான காணொலியை விரைவில் தாம் வெளியிட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தின் போது தான் பெசல் ராஜபக்ஷவுடன் ஒரு மணித்தியாலமாக உரையாடி கொண்டிருந்த போது 2005 ஆண்டு விடுதலை புலிகளுக்கு பணம் கொடுத்த செய்தியை பெசல் ராஜபக்ஷ தம்மிடம் கூறியதாகவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தாம் குறித்த வேலையை செய்தமையினாலேயே 2005 ஆண்டு தமிழ் மக்கள் வாக்களிப்பதை நிறுத்துவதாக விடுதலை புலிகள் வாக்குறுதி அளித்ததாகவும் பெசல் ராஜபக்ஷ தம்மிடம் கூறியதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இந்த பணத்தை கொண்டே கடற்புலிகளுக்கு மே மாதம் மலேசியாவில் இருந்து தாக்குதல்கள் படகுகள் கொள்வனவு செய்யப்பட்டன என்று பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். அயல் நாடுகளில் இருந்து தேர்தலுக்காக கிடைத்த 2 மில்லியன் டாலர்கள் கிளிநொச்சிக்கு எடுத்து சென்று வழங்கியதாக பெசல் ராஜபக்ஷ தன்னிடம் கூறியதாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அவ்வாறு வழங்கப்படும் போது மலையக அரசியல் தலைவர்களும் இருந்ததாகவே பெசல் ராஜபக்ஷ கூறியதாக சரத் பொன்சேகா தெரிவித்தார். பின்னர் டோர படகுகளை யுத்த காலத்தில் பயன்படுத்திய விடுதலை புலிகள் கடற்படையினரின் 10 படகுகளை மூழ்கடித்ததாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதேவேளை 2009 பிப்ரவரி 1 தற்காலிகமாக யுத்த நிறுத்தத்தை அமுல்படுத்துமாறு ஜனவரி 28 மஹிந்த ராஜபக்ஷ தனக்கு உத்தரவிட்டார். அந்த சந்தர்ப்பத்திலேயே விடுதலை புலிகள் ஜனவரி 31 இரவு நந்திக்கடல் வழியாக வந்து பாரிய தாக்குதலை நடத்தியதாகவும் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். இதனால் மார்ச் மாதம் நடுப்பகுதியில் நிறைவடைய வேண்டிய யுத்தம் மே மாதம் வரை கொண்டு செல்லப்பட்டதாகவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அந்த சம்பவத்திற்கும் யுத்தம் நீடிக்கப்பட்டு அதற்காக இழக்கப்பட்ட உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் மஹிந்த ராஜபக்ஷ பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வேறொரு நாடாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் என்றும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். இதேவேளை வெள்ளைக்கொடி விவகாரம் குறித்து தான் விரைவில் காணொலி ஒன்றையும் வெளியிட உள்ளதாக சரத் பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார். 2009 ஜனவரி 10 கோட்டாபய சவேந்திர சில்வாவுக்கு அழைப்பினை ஏற்படுத்தி பேசியிருந்தார். அதன் பின்னர் தமக்கு முன்பாக கேமராக்கள் இருப்பதை மறந்து சவேந்திர சில்வா தனக்கு அருகில் உள்ள உத்தியோகத்தரிடம் வெள்ளைக்கொடி விவகாரம் குறித்து கூறியிருந்தார். வெள்ளைக்கொடிகளுடன் மக்கள் வருவதாகவும் எவ்வாறாயினும் அவர்களை கொல்லுவோம் என சவேந்திர சில்வா கூறியதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார்.